ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டும் இந்த காணொளி வழியாக உங்களோடு இணைந்திருப்பதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டின் புது காலம் 21வது ஞாயிறு இறை வார்த்தையை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் கடந்து செல்கிறேன். குறிப்பாக நற்செய்தி பகுதியானது பேதுருவினுடைய விசுவாச அறிக்கையை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் இயேசுவினுடைய நற்கருணையை குறித்து நமக்கு சிந்திப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் சிறப்பாக கடந்த வாரங்களிலே நாம் பார்த்தோம், இயேசு தன்னையே உணவாக இந்த உலகிற்கு கொடுப்பதை அவர் தன்னுடைய சீடர்களுக்கு விவரிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனுடைய இறுதி பகுதியை இந்த வாரம் நாம் அடைந்திருக்கிறோம். அதன் இறுதியாக அவருடைய சீடர்கள் குழாமிலிருந்து ஒரு சிலர் அவருடைய இந்த போதனையை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை விட்டு விலகுவதை பார்க்கிறோம். அதை பார்த்த இயேசு தன்னுடைய 12 சீடர்களிடம் அவர் கேட்கிறார், நீங்களும் என்னை விட்டு போய்விட நினைக்கிறீர்களா என்ற ஒரு கேள்வி. அப்பொழுது பேதுரு அழகாக சொல்லுகிறார், ஆண்டவரிடே யாரிடம் செல்வோம்? ஏனெனில் நிலை வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவதை நாம் பார்க்கிறோம். ஒத்தமைவு நற்செய்திகளாகிய மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த 3 நற்செய்திகளிலும் பேதுருவினுடைய விசுவாச அறிக்கைக்கும் யோவான் நற்செய்தியிலே அவர் இயேசுவிடத்திலே சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கும் வேற்றுமை இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒத்தமைவு நற்செய்திகளிலே இயேசு கேட்கிறார், மக்கள் நான் யார் என சொல்லுகிறார்கள் என்று கேட்ட பொழுது பேதுரு சொல்லுகிறார், நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் ஒரே மகன் என்று சொல்லுகிறார். இன்று யோவான் நற்செய்தியிலே இயேசுவினுடைய கேள்விக்கு அவர் தன்னுடைய விசுவாச அறிக்கையாக யாரிடம் செல்வோம்? நிலை வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று சொல்லுகிறார். ஒத்தமேவு நற்செய்திகளிலே மானிட மகனை மெஸ்ஸியாவாக, கடவுளின் மகனாக பார்க்கிறார் பேதுரு. யோவான் நற்செய்தியிலே வாழ்வு தரக்கூடிய வார்த்தையாக பார்க்கிறார். ஆக இந்த வார்த்தைக்கும் மகனுக்கும் இடையே உள்ள தொடர்பினை நான் ஆழமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இறையியல் கோட்பாடுகளிலே, கிறிஸ்தியலிலே நாம் பார்க்கிறோம், ஆங்கிலத்திலே அசெண்டிங் தியாலஜி, டிசெண்டிங் தியாலஜி என்று 2 பற்றி அவர்கள் பேசுவார்கள். அசெண்டிங் தியாலஜி என்று சொல்லக்கூடிய நேரத்திலே ஒருவர் மனித இயல்பிலிருந்து இறை இயல்புக்கு கடந்து செல்வதை அது சுட்டி காட்டுகிறது. டிசெண்டிங் தியாலஜி என்று சொல்லுகிற பொழுது இறை இயல்பில் இருந்து மனித இயல்புக்கு கடந்து வருவதை அது பேசக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், யோவான் நற்செய்தியாளர் பெரும்பாலும் இயேசுவை வார்த்தையாக பார்க்கிறார். வார்த்தைக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். தன்னுடைய நற்செய்தியின் தொடக்கத்திலே யோவான் 1:1 சொல்லுகிறார், தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது என்று சொல்லுகிறார். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்திலே தெளிவாக சொல்லுகிறார், நானே வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று சொல்லுகிறார். டிசெண்டிங் தியாலஜி, அதை இதோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இயேசு வானி நின்று நமக்காக இறங்கி வருகிறார். அவர் இறை இயல்பிலிருந்து மனித இயல்புக்கு கடந்து வரக்கூடியவராக இருக்கிறார். இதைத்தான் ஆங்கிலத்திலே இன்கார்னேஷன் என்று சொல்லுகிறோம். யோவான் நற்செய்தி 1:14 நாம் பார்க்கிறோம், வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று பார்க்கிறோம். நானே வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று சொல்லுகிற பொழுது அந்த வார்த்தை மனித உடல் எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. வார்த்தையாக இருந்த அவர் மனிதனாக மாறி அவர் தன்னுடைய உடலை இன்று உலகிற்கு உணவாக கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இதெல்லாம் எதற்காக என்று பார்க்கிற பொழுது அவர் நம்மீது கொண்டிருந்த ஆழமான அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. இந்த அன்பு எத்தகைய அன்பு என்று பார்க்கிற பொழுது தன்னலமற்ற அன்பாக இருக்கிறது. ஆங்கிலத்திலே சொல்லுவோம் என்று சொன்னால் செல்ஃப்லெஸ் லவ் என்று சொல்லுவோம். அதைத்தான் இன்றைய 2வது வாசகத்திலே திருத்தூதர் பவுல் திருமணத்திற்கு ஒப்பிடக்கூடியவனாக இருக்கிறார்.
ஒரு கணவன் ஒரு மனைவி இருவரிடத்தில் இருக்கக்கூடிய அன்பானது தன்னலமற்ற அன்பாக இருக்க வேண்டும், சுயநலமற்ற அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு ஒரு ஒப்புமையாக கிறிஸ்துவை மணவாளனாகவும் திருச்சபையை மணவாட்டியாகவும் ஒப்பிடுகிறார். எவ்வாறு கிறிஸ்து தன்னலமற்ற அன்பை இந்த திருச்சபையின் மீது பொழிகிறாரோ, அதுபோல கணவன் மனைவியை தன்னலமற்ற முறையில் தன்னுடைய உடலாக கருதி அன்பு செய்ய வேண்டும் என்றும், எவ்வாறு இந்த திருச்சபை தன்னுடைய மணவாளனுக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறதோ, அதுபோல மனைவியும் தன்னுடைய கணவனுக்கு பிரமாணிக்கமாக இருந்து முழுமையாக அன்பு செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைய 2வது வாசகத்திலே திருத்தூதர் பவுல் சொல்லுகிறார். இந்த அன்பின் வெளிப்பாடுதான் நாம் கடவுளை அன்பு செய்வதற்கு ஒரு உதாரணமாக இருக்க முடியும். இந்த அன்பின் வெளிப்பாடுதான் நாம் கடவுளுக்கு பணிந்திருப்பதை சுட்டி காட்டுகிறது. இந்த அன்பின் வெளிப்பாடுதான் நாம் அனைவருமே கடவுளுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை கொடுக்கிறது. முதல் வாசகத்திலே யோசுவா அழகாக சொல்கிறார், நானும் என் குடும்பம் முழுவதும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நாமும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்காக அழைக்கப்படுகிறோம். அவ்வாறு அவருக்கு ஊழியம் செய்கிற பொழுது நாம் அவரை தன்னலமற்ற முறையிலே அன்பு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த உலகம் கண்டுகொள்ளும். வார்த்தையான இறைவன் நமக்காக மனிதரானார். அவ்வாறு மனிதரான அந்த இறைவன் நாம் வாழ்வு வருவதற்கு உணவாக மாறிக்கொண்டிருக்கிறார். இயேசுவிடத்திலே நாம் வருவோம். பேது அறிக்கையிட்டது போல, யாரிடம் இறைவா சொல்லுவோம்? வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று நாமும் நம்முடைய விசுவாசத்தை இந்த உலகிற்கு அறிக்கையிடுவோம். ஆமென்.